வணக்கம். அதாவது இந்த கலசத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னம்னா, நார்மலாக கலசம் ஏன் வைக்கிறா? எல்லாரும் வைக்கிறா, நான் பண்ணுறேன். எல்லாரும் புண்ணியாஜனம் பண்ணுறோம், நான் பண்ணுறேன். இந்த கலசத்தோட நூல் ஏன் சுற்றுறோம்? என்ன மாவளை ஏன் வைக்கிறோம்? தேங்காய் ஏன் வைக்கிறோம்னா பாதி பேருக்கு தெரியறதில்ல. காரணம் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கலசங்கிறது கங்கைச்ச யமுனைச்சைவ கோதாவரி சரஸ்வதா நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதின் பஞ்சகங்கா தேவதையை வந்து வருணத்தில் ஆவானம் பண்ணுறோம். வருணம்னா கலசம். அந்த ஜலத்துக்கு அதுக்கு அம்பாளுக்கு ஒரு உடம்பு கொடுக்கணும். அந்த குடம், அந்த உடம்பானது தான் வந்து சரீரமானது தான் வந்து குடம். குடத்துல தான் வந்து சரீரத்தை கொடுக்குறோம். வஜ்ர சரீரம்னு சொல்லிட்டு இந்த பித்தளை பாத்திரத்தை கீழே போட்டால் உடையாது, நசுங்காது இல்லையா? அதுமாரி உடையாது, நசுங்கும் ஆனால் உடையாது. அதுமாரி வஜ்ர சரீரம். நமக்கு எங்கேயாவது காயம் பட்டதுன்னா காயம் படுறது 2 நாளில் அது சரியாக போயிடும். அதுமாரி இந்த காயங்களானது இந்த கலசமானது உடம்பு. அதேமாதிரி மேலே வந்து தேங்காய் வைக்கிறோம். 2 கண்ணு ஒரு முகம். இந்த மேலே உள்ள சரடு வந்து சரட்டு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இது முகம். முகத்தில் வைக்கிறது. தேங்காய் வந்து எப்போவுமே இப்படி வைக்கிறது, இப்படி பார்த்து 2 கண்ணு ஒரு வாய் வச்சு இருக்கிறது. அதேமாரி இந்த மாவளை வந்து, ஏன்னா எப்போவுமே மாவளை வந்து ஒத்தையாக இந்த ஊரில் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணுவான்னா ஒத்தையாக பிச்சு பிச்சு வைப்பா. பிச்சு வைக்கக்கூடாது, கொத்தாக தான் வைக்கணும். ஏன்னா ஒரு அம்பாளுக்கு தலைமுடி எப்படி இருக்கும் இல்லையா, அம்பாளுக்கு தலைமுடி 4 பக்கம் விரிஞ்சிருக்கும் இல்லையா. லேடிஸ்க்கு தலைமுடி குந்தெல்லாம் பெருசாக லென்த்தாகவும் இருக்கும். இப்படி முன் பக்கம் போட்டால் வரும், சைடில் போட்டாலும் வரும், இந்த பக்கம் போட்டாலும் வரும், 4 பக்கம் வரும். அதுமாதிரி இந்த தலைமுடியானது தான் வந்து மாவளை குத்து அம்பாள். அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஜலம் தான் வந்து பிளட்டு, டெம்பரவரி பிளட்டு. எப்படி சொல்கிறோன்னா, எனக்கு வந்து ஆற்றை வந்து கிரக சுத்தி பண்ணிக்கணும், அம்மா தாயே பஞ்சகங்கை ரூபமாக நீ வந்து எனக்கு வந்து கிரகத்தை சுத்தி பண்ணி கொடு, புண்ணியாவச்சனம் பண்ணிக்கிறேன், சுத்தி பண்ணிக்கோ அப்படின்னு. அப்போ உட்காரும்போது அம்பாலால் ஐயோ என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியலையே அப்படின்னு ரொம்ப திணறுவாளாம். இப்போ நமக்கு உடம்பு சொல்லணும்னா டாக்டரை போய்ட்டு மெடிசன் வாங்கிட்டு மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த இதுவை வந்து நம்ம பண்ணிக்கிறோம். அதேமாரி அம்பாளுக்கு வந்து என்னென்னா பச்சை கற்பூரம், துளசி, பூவு, அக்ஷதை, இதுதான் வந்து அவளோட மெடிசன். சரிப்பா, 33 தேவர்களும் வர்ண ரூபத்தில் வந்து ஆவானம் பண்ணும்போது, இந்த வர்ணத்தில் ஆவானம் பண்ணும்போது எல்லாமே ஐயோ என்னால் உட்கார முடியல அப்படின்னாலாம். அதனால தான் நீ மருந்து கொடுத்துருந்தாம்மா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ, கிரக சுத்தி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பண்ணுறது. அதேமாதிரி இந்த நூல்கள் வந்து கண்ணாபின்னான்னு சுற்றிருக்காங்க, அங்கே சுற்றிருக்கு. எதுக்கெல்லாம் நூல் சுற்றி வச்சுருக்காங்கன்னா, நம்ம உடம்புல வந்து எவ்வளவோ நரம்புகள் திரண்டு கிடக்கு. அங்கங்கே நரம்புகள் இல்லாமல் இப்போ இது பண்ண முடியாது. நரம்பில்லா உடம்பு இருந்து பிரயோஜனம் இல்லை. அதுமாரி இந்த நரம்புகள் வழியாக தான் வந்து பிளட் சர்க்குலேஷன் ஆகி உடம்பு பம்பிங் ஆகிட்டு இருக்கு. அதேமாரி இந்த கலசத்தோட தன்மை என்னென்னா, நூல் சுத்தாமல் எந்த ஒரு காரியமும் பண்ணக்கூடாது. நரம்பில்லா உடம்பு இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் எந்த ஒரு பூஜை பண்ணாலும் கலசத்தில் ஆற்றுலேயே ஏதாவது ஒரு வரலட்சுமி நம்பியாக இருந்தால் கூட வெறும்னா சாஸ்திரத்துக்கு 4 நூலை சுற்றிட்டு, தெரிஞ்ச வரைக்கும் சுற்றிட்டு அதில் நூல் சுற்றி தான் வைக்கணுங்கிறது சம்பிரதாயம். ஏன்னா இந்த நூல் சுற்றி வைக்கும்போது அது வழியாக தான் வந்து மந்திரங்கள் வந்து உச்சாரம் பண்ணும்போது இந்த தர்பையில் வழியாக வரும். 33 இதுகளும் இந்த வர்ண ரூபத்தில் வருவா. அடுத்தது எப்படி வருவான்னா அக்னி ரூபத்தில் வருவாங்க. வர்ண ரூபம் போயிட்டு அக்னி ரூபத்தில் வருவாது. அக்னி ஆவானம் பண்ணும்போது அக்னி ரூபத்தில் பண்ணுறோம். இப்போ நம்ம நவகிரக பூஜைகள்லாம் பண்ணுறோம். ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம், 37 நட்சத்திரத்துக்கு நவகிரக பூஜைகள் பண்ணுறோம். அதேமாதிரி வாழை இலை என்ன பண்ணுறோம், வாழை இலை ஏன் போடுறோம் அப்படின்னோம்னா, எந்த ஒரு இதுவுமே எச்சல் படாத ஒரு இடம் எதுன்னா வாழை இலை சுத்தமானது. ஒரு வாழை இலையில் போட்டு நம்ம எச்சல் படாமல் தான் வந்தது. அந்த வாழை இலை போட்டு அரிசி வந்து நம்ம எச்சல் பட்டு வர்றதில்லை, சுத்தமானது. நம்ம இப்போ என்ன இங்கே உட்கார சொன்னால் நான் உட்காந்துட்டேன், அம்பாள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து உட்கார மாட்டேன். அதனால தான் அதுக்கு வந்து சுத்தமாக ஒரு இடம் பண்ணுங்கிறது தானியங்களில் வந்து போடுறது. கோதுமை ஆகட்டும், உளுந்தாகட்டும், என்ன முழு உளுந்தாகட்டும், பச்சை பயிராகட்டும், ஏதாவது எச்சல் படாத தானியங்களில் தான் உட்கார்றது. அரிசி, நெல், இதில் தான் வந்து தானியங்களில் தான் உட்கார்றதுக்கோசரம் இந்த கலச ஆவானம் பண்ணுறோம். அதேமாரி இந்த சுவாமிக்கு ஜாஸ்தி நிவேதம் பண்ணுறதுன்னா நாங்கள் தேங்காயும் வாழைப்பழம் தான் கொண்டு வருது. ஏன்னா அது 2 தான் சுத்த பலம் மகா நிவேத்தியம் பேர். சுத்த பலம் கதிரை பலம் நாளிகையில் கண்டத்வயம், சுத்த பலம் மகா நிவேத்தியம் தான் சொல்லியிருக்கு. ஏன்னா பாக்கி பழங்கள்லாம் வச்சு நீ ஒரு மாம்பழம் சாப்பிட்டு தூக்கி போட்டால் வச்சுக்கோ, இங்கே இல்லைன்னா 10 வருஷம் கழிச்சு எங்கேயாவது மரமாக வரும். அது நம்ம எச்சல்லேருந்து வந்தது. ஏன்னா இப்போ வந்து இந்த இது வந்து போடுறோம்னா நாளைக்கிழமைனா தேங்காய் சாப்பிட்டு தூக்கி போட எங்கேயும் மரம் வராது, வாழைப்பழம் சாப்பிட்டா வராது. ஏன்னா அது வந்து நேச்சுரல் ஃபுட்டு. சுவாமிக்கு எப்போ பசிக்கிறதோ
அப்போ வந்து வாழைப்பழத்தையும் தேங்காயும் சாப்பிட்டுட்டு தாக சாந்திக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் இளநீ. ஜலம் வந்து இளநீ யாரும் ஊற்றி வைக்கிறது இல்லை. அந்த இளநீ வந்து தாக சாந்திக்கு சுவாமி நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இதெல்லாம் பண்ணுறது. ஏன்னா இப்போ கடையில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வீட் பாக்ஸு அது இதுன்னு எல்லாரும் கொண்டு வந்து வச்சிடுறா. ஸ்வீட் பாக்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா அவன் எப்படி பண்ணானோ ஏது பண்ணானோ எப்போ வச்சா அவன் குளிச்சானா இல்லையா அந்த இதெல்லாம் தெரியாது. நமக்கு வந்து சுவாமிக்கு பண்ணும்போது நம்ம சுத்தமாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து ஆற்றுல சாதமாக ஹவிஸ் ஆகட்டும், சுத்தான ஹவிஸ் ஆகட்டும், பாயசம் ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், ஏதாவது ஒரு நைவேத்தியம் ஆற்றுல வந்து லேடிஸ் வந்து தலைக்கு குளிச்சுட்டு அவள் சுவாமிக்குன்னு பண்ணும்போது ஸ்ரத்தையாக பண்ணுவாள். அதனால தான் வந்து ஆற்றுல வந்து சுவாமிக்கு பண்ணோம்னா அதை வந்து சுவாமி வந்து சுவாசிப்பார். என்னடா அது சுவாமி வந்து நம்ம எல்லாமே அப்படியே வச்சிருக்கோமே, சுவாமி சாப்பிட்றது இல்லையே, எப்படி சாப்பிட்றோம்னா இப்போ நம்ம ஒரு ஊதுபத்தியோடது புகை வருதுன்னா அதோட புகையை உணர முடியும், ஸ்மெல் வரும். ஆனால் அதை போய் பார்க்க முடியுமா, புகையை பார்க்க முடியுமா? அதுமாரி அதுமாரி வந்து சுவாமியானது நைவேத்தியம் பண்ணது ஓம் பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா. இதை வந்து நான் வந்து இப்போ பிராணமாக நினச்சி உனக்கு கொடுத்துட்டுருக்கேன். அதே மாதிரி எனக்கும் அந்த ஆயுசையும் எல்லாத்தையும் கொடு அப்படிங்கிறதுக்கு கொடுக்கும்போது சிவன் வந்து சுவாமி வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணுறாரு. அதுதான் வந்து சாப்பிட்றதுன்னு அர்த்தம். என்னடா சாமிக்கு வச்சு குறவே இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதுமாரி இந்த தாற்பயம் வந்து கலசத்துக்கு ஏன்னா எந்த ஒரு காரியம் பண்ணாலும் கலசத்தில் நூல் சுத்தாமல் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது சொன்னேன். நவகிரகங்களில் வந்து ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம், 27 நட்சத்திரம், 27 நட்சத்திரம் தான் நவகிரகங்கள். யாருக்காவது ஒரு இப்போ ஆதித்ய கிரகத்துக்கு போகிறோம், ஹீட் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கா, ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஒரு அர்க்கியம் விடணும். ஓம் பூர்பவஸ்வஹா தக்ஷரது வரேண்யம் வர்க்கோ காயத்ரி மந்திரம் சொல்லி அர்க்கியம் விட்டோம்னா உடம்பு ஹீட் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராது. அதேமாரி அங்கார கிரகன், யாருக்காவது செவ்வாய் தோஷம் இருக்கா, சுப்பிரமணிய சுவாமிக்கு இப்போ போய் அபிஷேகம் பண்ணிட்டு இந்த வாழை மரம் புருஷாலாக இருந்தால் தான் வெட்டணும். செவ்வாய் தோஷம் பெண்களுக்கு கிடையாது, லேடிஸ்க்கு கிடையாது, ஜென்ஸுக்கு மட்டும்தான் செவ்வாய் தோஷம் உண்டு. அதுக்கு வாழை மரம் வெட்டி பரிகாரம் பண்ணி அது கல்யாணத்துக்கு பண்ணுறது செவ்வாய் தோஷத்துக்கு. சுக்கிர கிரகம் வந்து எப்படின்னா மகாலட்சுமி எப்பவுமே தனப்பிராப்தி விருத்தி ஆகிட்டே இருக்கணும், குபேர சம்பது அவாப்தியர்த்தம், மகாலட்சுமி ஸ்திரவாச பிராப்தியர்த்தம்னு சொல்லிட்டு சுக்கிர கிரகத்துக்கு பூஜை பண்ணுறோம் நம்ம. அதேமாதிரி சோம கிரகத்துக்கு உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்கணும். சோம கிரகம் அதிபதி யாருன்னா உமா மகேஸ்வரம் பார்வதி பரமேஸ்வரம், அவளுக்கு பூஜை பண்ணோம்னா உடம்பு ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குங்கிறதுக்கு. புத கிரகத்தை பூஜை பண்ணும்போது மகாவிஷ்ணு மகாலட்சுமி லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபமாக இருக்காரு. ப்ளஸ் வந்து பிரம்மாண்டம் இரண்யகர்ப்ப வாணி சரஸ்வதி. அந்த வாணி சரஸ்வதியாக இருக்கும்போது ஸ்திர புத்தி பிராப்தி அர்த்தம். அதாவது மந்திரத்திலேயே சொல்லும்போது புத கிரகா ஸ்திர புத்தி பிராப்தி அர்த்தம். ஏன்னா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா அங்கங்கே இப்படி போகிறதா அப்படி போகிறதான்னு கன்ஃபியூஸ் மைண்டில் இருப்போம். அதனால் புத கிரகத்துக்கு பூஜை பண்ணணும்னா ஸ்திரமான ஒரு புத்தியோட ஞாபக சக்தி நிறைய கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் பசங்களுக்கு படிப்புக்கோசரம் புத கிரகத்துக்கு பூஜை பண்ணணும். அதேமாதிரி குரு பகவான் வந்து எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வந்து குரு பலன் ரொம்ப முக்கியம். ஏன்னா குருஸ்தானம் இல்லாமல் விவாகம் கல்யாணம் பண்ணணுமா குரு பலன் வேணும், உத்தியோகம் வேணுமா குரு பலன் வேணும், வீடு வாங்கணுமா குரு பலன் வேணும், குழந்தை பிறக்கணுமா குரு பலன் வேணும். இது எல்லா இதுக்கும் வந்து குருவோட ஸ்தானம் வந்து வேணுங்கிறதுக்கு தான். அந்த கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் எப்படின்னா கருணாநிதி. அவருக்கு வந்து சாமி நம்பிக்கை கிடையாது, ஆனால் எல்லோ ஸ்கார்ஃப் போட்டுட்டே தான் இருப்பார் எப்போவுமே. ஏன்னா அந்த குருவோட பலம் இருக்கனால தான் ஆயுஷ் ஆரோக்கியத்தோட நல்லா பெரிய போஸ்ட்டில் தான் இருந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனார். ஏன்னா அந்த ஆயுஷையும் விருத்தி கொடுக்கறது அவர் தான், சர்வகாரியம் சித்தி பண்ணுறதும் அதுதான். அதனால வந்து அந்த குரு பகவானுக்கு அவ்வளோ பலன் ஜாஸ்தி. அதேமாரி இந்த சனி கிரக தோஷம் நிவர்த்தி பண்ண இன்னைக்கு வந்து இப்போ எல்லா பூஜையும் பண்ணோம், ஹோமமும் பண்ண போகிறோம், தோஷமும் நிவர்த்தி பண்ண போகிறோம். இப்போ சனி பகவானுக்கு வரேன். சனி பகவான் எப்போன்னா எல்லா கிரகத்தோடையும் நகத்தோட நகம் இருக்கு இல்லையா, அந்த சைஸ் தான் நவகிரகம். என்ன அண்ட சராசரங்கள் நவகிரகத்தோட சைஸ் வந்து இவ்வளோ தான். ஆனால் வந்து இப்போ இந்த வர இது ஆதித்ய கிரகமாகட்டும், அங்காரகனாகட்டும், சுக்கிரனாகட்டும், சோமனாகட்டும், புதனாகட்டும், குருவாகட்டும், இந்த மேலே உள்ள 6 கிரகங்கள் யாரையும் அந்த பாடுபடுத்தாது. லாஸ்ட்டில் உள்ள அந்த 3 கிரகங்கள் தான் சனி, ராகு அண்டு கேது. ஏன் அப்படின்னோம்னா சாயா கிரகம் பேர். சனீஸ்வரன் வந்து அந்த பாடாப்படுத்துகிறார். ஏன்னா அவள் வந்து சாயா புத்திரன் தான் பேர். சனி பகவானுக்கு வந்து சாயா புத்திரன் பேர். இந்த சூரியனுக்கும்
சந்திரனுக்கும் இந்த ஷேடோவில் பிறந்தவர் தான் சாயாதேவி. அந்த அவளுக்கு புத்திரனா பிறந்ததுனால அவன் பிறக்கும் போது குழந்தை வந்தபோது துஷ்டனா பிறந்துட்டான். அரே பௌத் மஸ்தி கத்தை மஸ்தி கபச்ச அப்படின்னு சொல்லுவாங்க, சேட்டை பண்ணுறதுல மஸ்தி. அதுமாரி சந்திர பகவான் சொன்னானா, அம்மா அம்மா எனக்கு பசிக்குதுமா. சனி பகவான் கேட்டானா, அம்மா அம்மா எனக்கு பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு போட்டு போகணும். சந்திர பகவான் சொன்னானா, இருப்பா நான் சிவனுக்கு போய் நைவேத்தியம் பண்ணிட்டு வந்து சாப்பாடு போடுறேன்னு. அதுக்குள்ளே பறக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டாராம். சாப்பிட்ட உடனே கோபம் வந்துடுது சந்திர பகவானுக்கு. அம்மாவே சாபம் கொடுத்தாலாம், நீ முடமா போன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த அவளுக்கு வந்து சனி பகவானுக்கு பாதம் கிடையாது, நொண்டியாக இருப்பார் பாதம். அதனால தான் வந்து இந்த சனி கிழமைகளில் யாராவது நிஜமான நொண்டி நொடமா உள்ளவாளுக்கு இந்த அவளுக்கு ஏதாவது தானங்கள் பண்ணோம்னா சனி பகவான் வந்து ரொம்ப ஆனந்தப்படுவாராம். அப்போ நம்மள மாதிரி ஒருத்தனுக்கு இப்போ தானம் பண்ணியிருக்கான், இவனை விட்டு விலகிட்டு இவனுக்கு எல்லாத்தையும் தனதானியங்களும் நல்லா கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சனி பகவான் கொடுப்பாரான். இதில் வந்து சப்த சனி, கொங்கு சனி, பொங்கு சனி, ஜென்ம சனி, வாக் சனி, அஷ்டம சனி, ஜென்மாபியாச ஜென்ம சனி, இது மாதிரி 8 விதமான சனிகள் இருக்குது. ஏன்னா வாக் சனி நம்ம பேசிகிட்டே இருப்போம், தேவையில்லாமல் சண்டையில் போய் முடியும், அது வந்து வாக் சனி. பாதசனி ஒரு இடத்துல நிற்க விடாது, எல்லா இடத்துலையும் சுத்த விட்டுட்டே இருக்கிறது பாதசனி. ஊராக சுற்றிகிட்டே தான் இருப்பான். ஆற்றுக்கு வர்றதே மாதத்துக்கு ஒரு தடவையா வருஷத்துக்கு ஒரு தடவையா அப்படி தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பாதசனி. இந்த சனி தோஷங்களில் இருக்க போது என்ன பண்ணுன்னா, இந்த சனி பகவான் என்ன பண்ணாரா, சாப்பிட்டு முடித்தோடனே சந்திர பகவானுக்கு கோவம் வந்துட்டு. கோவம் வந்து என்ன பண்ணாரா, நீ நைவேத்தியம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டுட்ட, முடமா பொண்ணு சாபம் கொடுத்தோன்னா, ஐயோ அம்மாவே சாபம் கொடுத்துட்டாளேன்னு சொல்லிட்டு இருக்கிற 33 கோடி தேவர்களையும் போட்டு பாடாப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். யாரும் அந்த பையனை அடிக்க முடியாது, ஏன்னா அது குழந்தை, அடிக்க முடியாது. ஐயோ அடிக்க முடியாது, இனிமேல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து உடனே சொல்கிறா, எல்லாரும் சிவன்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான், சிவபெருமான்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அப்பா நீ வந்து இது மாதிரி அந்த பையனை அடிக்கவும் முடியல, சின்ன பையனாகவும் இருக்கான், பாடாப்படுத்துகிறான், என்ன பண்ணுறது அப்படின்னு 33 கோடி தேவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே அப்போ இந்த வாயுபுத்திரனை வந்து கூப்பிட்றாரு ஆஞ்சநேயரை வந்து கூப்பிட்டு நீ வந்து கேட்குறாரு, அப்பா இந்த பிரம்மாஸ்திரம் பேர், பிரம்மாஸ்திரத்தை ஸ்டிக்கு, இந்த குச்சியோட பேர் வந்து ஸ்டிக்கு கொடுத்து நீ வந்து அவனை எங்கே இருந்தாலும் அடித்து கூட்டின்னு வா அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. ஆஞ்சநேயர் போய் அந்த சனி பகவானை அடித்து கூட்டின்னு வந்துடுறாரு. வந்தோடனே நீ ஏன் எல்லாரையும் இந்த பாடுபடுத்துறியே, சாதாரண மானிட பிறவிகளுக்கெல்லாம் என்ன கதியாகும், இப்படி நீ இந்த பாடுபடுத்தினா மானிட பிறவிகளுக்கெல்லாம் என்ன பாடுபடுத்துவா அப்படின்னா படுத்தக்கூடாது. நான் 7.5 வருஷம் இல்லை, அதாவது 270 இத்த காது தூரம் நாழிகை இருக்கு, அத்தனை வருஷம் பிடிப்பேன்ல. ஆஞ்சநேயர் சொன்னாப்பா நீ ஒரு செகண்ட் பிடிச்சதுக்கே இவ்வளோ பாடாப்படுத்துற, நீ வருஷம் ஃபுல்லாக பிடிச்சுட்டே இருந்தனா அப்போ ஜனங்கள்லாம் யாருமே இருக்க மாட்டா, நீ படுத்துகிற பாடுக்கு எல்லாம் உயிரோடே இருக்க மாட்டா, மானிட பிறவிலாம் இருக்க மாட்டா, அதனால் உனக்கு இத்தனை 7.5 நாழிகை தரேன் அப்படின்னா. அந்த 7.5 நாழிகைங்கிறது தான் வந்து 7 நாட்டு சனி பேர். அந்த சனி 7 நாட்டு சனி வந்து அதில் பிடிக்கும் போது, அந்த 7 நாட்டு சனி வரும்போது முதல்ல 5 வருஷம் நன்னா இருப்பான், அடுத்த 2 வருஷம் பார்த்தா பெரிய கோடீஸ்வரன் கூட பிச்சைக்காரன் ஆகிடுவான். ஃபஸ்ட்டு பிச்சைக்காரனாக இருப்பான், அடுத்து அப்புறம் பார்த்தோம்னா எம்எல்ஏ எம்பி அந்த பெரிய போஸ்ட்டுக்கு வந்துடுவான். ஏன்னா வந்து சனி கொடுப்பார் எவர் கெடுப்பார், சனி போல் கொடுப்பார் இல்லை, சனி போல் கெடுப்பார் இல்லை. அதனால் சனி போல் இந்த இது கொடுத்து முடித்த உடனே அவர் வந்து பெரிய குபேரன் கூட பிச்சைக்காரன் ஆகிடுவான், பிச்சைக்காரன் கூட குபேரன் ஆகிடுவான். ஆனால் சனி பகவான் போல் இது இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால தான் ஜாதகத்தில் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ இத்தனை வாரம் நீ சனி கோயிலுக்கு போயிட்டு வா, விளக்கேற்றிட்டு வா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, சனி பகவான் பார்ப்பாரான், என்னடா போன வாரம் வந்தான், இந்த வாரம் வந்தான், வாரம் வந்துட்டுருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை, உன்னை விட்டு போகணுமா நான் போகிறேன், உன்னை விட்டு தனதானியங்கள் விருத்தியாகணுமா கொடுக்குறேன். அதுமாரி இந்த ஹனுமார் அடித்த அடியில் உடம்புலாம் ரணமாக இருக்குமா, அதனால தான் இந்த மூட்டை கட்டி ஒரு எள்ளு போட்டு மூட்டை கட்டி சனி பகவானுக்கு விளக்கேற்ற சொல்லுவாள் ஜாதகத்தில். அப்போ அந்த அப்படியே அந்த மூட்டை கட்டி நமக்கு எப்படி வெந்நீர் ஒத்தலம் கொடுக்குற மாதிரி உடம்பு அடிபட்டுனா வெந்நீர் ஒத்தலம் துணியால் கொடுக்குறாலோ அதுமாரி ஒத்தலம் மாதிரி கொடுத்தோம்னா சனி பகவானுக்கு ரிலாக்ஸ் ஆனோன்னா நம்ம வேண்டியதை வேண்டின மாதிரி கொடுக்கறதுக்கு தான் இந்த சனி பகவானுக்கு அந்த தோஷங்களான நிவர்த்தி பண்ணி எள்ளு விளக்கேற்றி பண்ணுறது காரணம். அதேமாரி ராகு கிரகத்தில் வந்து ஆற்றுல வந்து சர்ப்பதோஷம் இருக்கும், நாகதோஷம் இருக்கும், கால சர்ப்ப தோஷங்கள் இருக்குது. அதேமாதிரி பாம்பு அடிக்கடி கனவு வருது அப்படின்னோம்னா இந்த ராகு கிரகத்துக்கு பூஜை பண்ணால்
போய் அபிஷேகம் பண்ணிட்டு, ஒரு பால் அபிஷேகம் பண்ணிட்டு, அதை ஒரு இது நீல கலர் வஸ்திரத்தை சுவாமிக்கு அனுப்பிச்சிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வந்து மாலை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னா ராகு தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது. கேது கிரகங்களை நம்ம எல்லா சுவாமிக்கும் நம்ம எல்லா பூஜையும் பண்ணுறோம். ஆனால் சித்திரகுப்தனுக்கு பூஜை பண்ணுறதில்ல, சித்திரகுப்தனுக்கு பூஜை பண்ணுறதில்ல. ஏன்னா யமதர்மராஜனோட அசிஸ்டண்ட்டு. அப்போ வந்து கேது கிரகத்துக்கு பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவோன்னா, அப்பா அஷ்டவிநாயகரும் அங்கே இருக்காரு. அதேமாரி இவர் கேத்து கிரகத்தில் சித்திரகுப்தன் இருக்காரு. அப்பா எனக்கு பூஜை பண்ணிட்டியா, ரொம்ப சந்தோஷம் தான். உன்னோட பேர் என்ன, உன்னோட நட்சத்திரம் ராசி சங்கல்பம் பண்ணும்போது பாப்பாரா உன்னோட நட்சத்திரம் உன்னோட ராசி இந்தா, உனக்கு 70 வயசு போட்டிருக்கேன்னா இந்தா, நான் சந்தோஷப்பட்டேன், இந்தா 80 வச்சுக்கோ 90 வச்சுக்கோன்னு ஆயுசை விருத்தி பண்ண கொடுக்கிறவர் தான் வந்து கேத்து கிரகத்துக்கு. அவள் 2 பேரும் வந்து சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அந்த இதில் 7 நாள் இருக்கும். ஆனால் ராகு கேது வந்து சாயா கிரகம் பேர், அதுக்கு வந்து உருவம் கிடையாது. அதனால தான் வந்து நவகிரகங்கள் பூஜை பண்ணி இந்த நவகிரக வஸ்திரத்தை தானியங்கள் வந்து ஒரு பிராமணனுக்கு தட்சிணை வச்சுட்டு அதை வந்து கோவிலில் கொண்டு நம்ம வீட்டு இங்கே நம்ம பக்கத்தில் முருகன் கோவில் இருக்குது, அதை கொண்டு வஸ்திரத்தை கொண்டு கட்டிட்டு தோஷங்களானது நிவர்த்தி பண்ணிட்டு நீ பண்ண போகிறோம். இனிமேல் வந்து கெட்டதெல்லாம் போயிட்டு எல்லாம் நல்லதே வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இது நவகிரக பூஜை பண்ணுறோம். அதேமாரி இந்த வாழை இலைகளில் வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு தாற்பயம் இருக்குது. வாழை இலை நம்ம பரமாறும் போது நுனி இந்த பக்கம் இருக்கும். அதேமாரி இந்த முதல்ல வந்து பாயசம் சாதம் இந்த பருப்பு வடை எல்லாம் இந்த பக்கம் வைப்போம், காய்கறிகள்லாம் அந்த பக்கம் வைக்கிறோம். ஏன் தெரியுமா? காரணம் என்னென்னா, நார்மலாக ராமர் வந்து வனவாசத்துக்கு அந்த இதுக்கு லங்கைக்கு போயின்னு இருக்கும்போது ராமர் வந்து லங்கைக்கு போயிட்டு இருந்தார். அப்போ வந்து ஆஞ்சநேயர் வந்து பரமாறிட்டு கூப்பிட்டாராம். அப்போ வந்து வாழை இலை இப்படி இருக்காது, நம்ம தாமரை இலை மாதிரி பெருசாக இருக்குமா. அப்போ வந்து ஆஞ்சநேயருக்கு பரமாறிட்டு ராமருக்கு பக்கத்துலேயே நின்றுட்டே இருந்தாராம், சுவாமி இதை சாப்பிட்றல அப்படின்னு. அப்போ வந்து சொன்னாராம், எப்பா ஹனுமந்தா நீயும் வந்து உட்காந்துக்கோ, நீயும் சாப்பிடுனாராம். இல்லை சுவாமி நான்லாம் எச்சல் பட்டோம், நான் கண்ணாபின்னா சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிடுங்க சுவாமி அப்படின்னாரு. இல்லைப்பா நீயும் உட்காருன்னு சொல்லிட்டு, அதனால தான் வாழையில் வந்து நடுவில் ஒரு கோடு போட்டிருக்கார். கோடு போட்டது வந்து அதாவது இந்த நம்ம சாதம் சாம்பார் எல்லாம் இந்த பக்கம் வச்சுட்டு காய்கறியெல்லாம் அங்கே வைக்கிறது. ஏன்னா மனிதர்கள் போல் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரியும் அப்பப்போ குரங்கு மாதிரியும் நம்மளோட மனுஷத்துக்கு குணாதிசயங்களை காமிக்கிறதுக்கு தான் காய்கறியும் போல் சாப்பிட்றதுக்கு தான் அந்த தாற்பயங்கள். சரியா? இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதெல்லாம் சொல்லணும். சரியா?